வணக்கம். எம்மி சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போற ஒவ்வொரு விளாக்லையும் நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, எங்களுடைய ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா ஏற்காடுக்கு 2 நாள் ட்ரிப்பு போயிருந்தோம். அந்த ட்ரிப்ல நாங்க போறதுல இருந்து அங்க போய் நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணோம், நிறைய டான்ஸ் ஆடினோம், என்ஜாய் பண்ணி நிறைய ஃபுட் எல்லாம் சாப்பிட்டோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தது. நீங்களும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து எங்களோட சேர்ந்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சேர்த்து மாற்றிவிட்ட ரத்தத்தில் எங்களை ஒவ்வொருத்தரையும் மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. எங்கள் குடும்பங்கள் எல்லாம் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செல்கிறோம் சுவாமி. எங்கள் குடும்பங்களை பரிசுத்து வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் 2 ஸ்கூலையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செல்கிறோம் சுவாமி. பிள்ளைகளே இங்கே பார்த்து கொண்டிருக்க டீச்சர்ஸ் கேர்டேக்கர்ஸரை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அப்பா விசேஷமாக ஆண்டவரே, அப்பா இந்த ஆண்டவரே அப்பா பர்த்டேவுக்காகவும் ஆண்டவரை வளைகாப்புக்காகவும் நாங்கள் கடந்து போகிறோம் சுவாமி. ஆண்டவரை போக்கில் வரத்தில் முன்ன பின்ன வளரும் தேவதூதர் காவல் வைங்க. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். ஆண்டவரை ரத்த கோட்டைகள் எங்களை எங்கள் குடும்பத்தை மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே நாங்கள் சுகபத்திரமா போய் சுகபத்திரமா திரும்பி வர வரை எங்கள் குடும்பத்துக்கு தேவதூதர் காவல் வைக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுலையும் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. ஆவியானவரே அப்பா எல்லாத்தையும் ஒழுங்கும் கரமா நடத்தி கொடுங்க சுவாமி. யாருக்கும் டென்ஷனோ கோவமோ எரிச்சலோ வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நாங்கள் கடந்து போயிட்டு திரும்பி வர உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே அப்பா இந்த வேனை ஆண்டவரை ஓட்டுகிற டிரைவர் எங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்க தங்குற இடமா இருக்கணும், குடிக்கிற தண்ணீர் ஆண்டவரே, சாப்பிடுற சாப்பாடு, அந்த கிளைமேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. யாருக்கும் விளைவின சோர்வுகள் தொடாதபடி பரிசுத்த வெளியெடுத்து பாதுகாத்துக்கு ஆண்டவரே. அப்பா ஹேமாக குடும்பம் ஸ்வீட்டி குடும்பம் வந்திருக்கிற ஆண்டவரே, உற்றா உறவினர்கள் நண்பர்கள் எல்லார் குடும்பத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க எங்களுக்கு பாதுகாப்பா இருங்க. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டு ஆண்டவரே. உங்க கையில ஒப்பு கொடுத்து சொல்கிறோம் சுவாமி. நாங்கள் சுகபத்திரமா போய் சுகபத்திரமா திரும்பி வருவரை எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகள், எங்கள் தாயார், எங்கள் கணவன்மார்கள், பிள்ளைகள் யார் யார் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த இடத்துல அப்பா இந்த நாள்ல ஸ்கூலை நடத்தி கொண்டிருக்க இந்த பிள்ளைகளை ஆண்டவரே டீச்சர்ஸ் கேர்டேக்கர் சமைக்கும் போது எல்லா காரியங்களும் கரம் கூட இருக்கட்டும். ஆட்டோட ரத்த கோட்டைகளை எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. மீண்டும் உங்க கரங்களில் ஒப்பு கொடுத்து செல்கிறோம் சுவாமி. நீங்கள் ஆண்டவரை எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற கிருபைக்கா நன்றி சொல்ற கிருபையுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும். எல்லா துதிக்கான புகழ் மகிமையான இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்ம ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உலகம் வருகிறது. ஆமென். அப்பா அந்த விசேஷம் ஆண்டவரே, அப்பா இந்த அவுட்டிங்க்கு ஆண்டவரே தேவகரம் தேவாசுரம் தேவ பாதுகாப்பு எங்களோட ஒவ்வொருடைய தேவன் தாமே நீ கூட இருக்கும்படியா செபிக்கிறேன். வழியிலெல்லாம் தேவத்துருவீங்க. உங்க சமூகம் எங்களுக்கு முன்பாக பின்பாகவும் செல்வதாக வர பிரச்சனை யாவத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே நாலா பக்கம் விளக்கி பாதுகாக்கும்படியா செபிக்கிறோம். சத்துரு கண்களுக்கு எங்களை மறைத்து பாதுகாக்கும்படியா செபிக்கிறோம். போற காரியங்களை எல்லாம் ஆண்டவரே சமாதானம், அன்பு, ஐக்கியம், ஒரு மனது நாவியம் உண்டாக்கும்படியா செபிக்கிறேன். ஆவியானவரே அந்த அங்க நடக்கிற அந்த பம்சன்ல நாங்க எங்கெல்லாம் போறோமோ அந்த இடம்லாம் தேவ தூதுக்களை எங்களுக்கு காவலுக்கும்படியா செபிக்கிறோம். நல்லபடியாக அந்த வளகாப்பு நடந்து முடிக்க அப்பா உங்களுக்கு நாங்க நன்றி பலி ஸ்தோத்திர பலி ஏறெடுக்க தேவன் தாமே கிருபை செய்யுங்க. ஓட்டுக்கிற அண்ணாவை உங்க கரத்துல கொடுக்குறோம். ஆவியானவர் நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியா செபிக்கிறோம். பத்திரமாய் நாங்க வந்து நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள உமக்கு நன்றி சொல்ல கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதம் பொறுப்பெடுத்துக் கொள்வோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பெரிய நம்ம ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென்.
ஐயோ தளத்துல இருந்து இதுதான் அப்படியே எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது எடுத்து சேர்ந்து பாப்பா ஒண்ணுன்னா ரெண்டு யா நான் பேசிட்டு வரேன் இடையில. ரெண்டுனா 1ஆம் நம்பர் நான் எந்திரிக்கணும். 1ஆம் நம்பர்னா 2ஆம் நம்பரா? அவங்க நம்பர் வச்சுக்கோங்க. நம்பர் 1 அப்படியே இல்ல நான் ஏஞ்சிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோட யாருக்காக வச்சதோ மாட்டிக்கினாரு ஒருத்தரு காப்பாத்தணும் கத்தரு. உட்காருங்க. சரி 2 1 நானே நான் அவுட்டு. ஜூலி அக்கா மேம் அப்புறம் ஜபாக் அவுட்டு. 3 பேர் அவுட்டு. எட்டி பார்க்க கூடாது, எந்திரிக்கணும். இங்கதான் அமைதியா பெரிய உருவம். நான் எந்திரிக்கவே இல்லைங்க. அவன் எந்திரிக்கவே நான் உட்காந்து சிம்பிளா தான் இருக்கும். செம்ம காமெடியா இருக்கும். உனக்கு இல்ல அவுட் ஆர்ல ஷாட்ல இப்ப இவ்வளவு பேர் தான் இருக்கு. நீங்க போய் அவங்க லவ் நீங்க அவங்க பேசிப்பாங்க. போதா டைலாக் நல்லா ஜூம் பண்ணிடு. போத்தா இரு பூ செடியில இருக்க பூவை பிச்சு இங்க ஹார்ட்டின் மாதிரி இருக்கு. கரெக்டா சும்மா போயிட்டு லைவ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரெடி லவ் சாங் ஓடிட்டு இருக்கு. ஏதாவது பாட்டு போட்டு விடுங்க. செல்லு இல்லையே. நந்தன நந்தன காடு மைக் போட சொல்லிட்டா பாட்டு. என்னால வீடியோ எடுக்க முடியல. என்ன வேணும்? ஆனா அதை அடிச்சாலும் எடுக்க முடியாதுயா. அதை அடிச்சாலும் எடுக்க முடியாது. வச்சிருக்க மிக்கி மூணா பாருங்க நிக்குது. டைலாக் ஸ்டார்ட். லிசன் பண்ணு. அவங்க இப்ப வேற உங்க மாம் இல்ல மாம் காதலி நாள் வரை என்னை மறக்காது. எனக்கு ஹிந்தி தெரியாது. தமிழ் சோட்டா சோட்டா தமிழ். ஏமா அப்படி வயிறு வலிக்குது? வீட்டுல 2 பேரும் உடம்பு சரியில்லை. ரொம்ப சிரிக்காது. வயிறு வலிக்குது வேற. சொல்லுமா டைலாக்.
எவ்வளவு வேணா கூத்தாடலாம். அங்க போய் என்ன மேடம் சொல்லி கொடுத்து நான் கூத்தாடினா என்ன காலேஜ் போக மாட்டேன். என்ன 1:30 மணி தான் காணா கொடுப்பாங்க. சொல்லுங்கன்னா காணா காயா உன் பேர் என்னன்னு பஸ் பாட்டுல மடிப்பிச்சு பஸ் பாட்டு அதுவுமே ஃபுல்லா தெரியாது. பாதி தான் பாடுங்க. போங்க இது முடிஞ்சு போச்சு. 1 2 3 இல்ல ஜூலிக்கு ஆக்ஷன் கொடுத்துருவோமா? ஆக்ஷன் வடிவேலு வடிவேலு காமெடி. நன்னாரி ஜூஸ் சொல்லு. அதுதான் சொல்ல ஜண்டாரி ஜூஸ். ஜண்டாரி இல்ல இன்னும் 2 வார்த்தை ஏதோ ஒண்ணு மாதிரி இதெல்லாம் ஒத்துப்படாது. சொல்லி தரணுமா? இரு ரஸ்க்கு சாப்பிடுறேன். கைப்பிள்ள தூக்கி